வணக்கம் மக்களே. சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் இன்னும் கொஞ்ச நாள் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் லான்ச் ஆன S20 ஃபேன் எடிஷன் வந்து ஒரு சூப்பரான ஃபோன், நல்லாவே சக்ஸஸ் ஆச்சு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் பெட்டரான ஃபோன், நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆனால் அதோட ப்ரைஸ் கம்மியாக. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். லாஸ்ட் இயர் லான்ச் ஆன S20 ஃபேன் எடிஷன் வந்து S20யோட ஒரு ஸ்மால் பிரதர் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையிலே சூப்பரான ஃபோன் அது. ஆனால் இந்த S21 ஃபேன் எடிஷன் பார்த்தீங்கன்னா S21க்கு ஈக்குவலான பிரதர் மாதிரி கிட்டத்தட்ட எக்ஸாக்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இதில் 6.4 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD10+ சப்போர்ட்டோட இருக்கு. 1080p ரெசல்யூஷன், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே. அஃப்கோர்ஸ் S21லேயே ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். ஸோ இதுலேயும் ஃபிளாட்டான டிஸ்பிளே, பிசினஸ்லாம் தின்னா இருக்கு. ஆனால் பேக்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. S21ல கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங்கோட எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து கர்வ்டாக இருக்கும். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இல்லை, நேரோவாக இருக்குது. நான் iPhone 12 அளவுக்கு நேரோவாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஜென்ரலாக இருக்கிற சாம்சங் ஃபோனை விட இது கொஞ்சம் நேரோவாக இருக்குது. ஸோ ஒரு 8.5 mmக்கு கீழே திக்னஸ் இருந்துச்சுன்னா இது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் 8.5 mmோட திக்னஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஒரு AMOLED டிஸ்பிளேன்றனால இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொண்டு வந்திருக்காங்க. பட் சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க. S சீரிஸ், நோட் சீரிஸில் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதோட அக்யூரஸியாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கையை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் அன்லாக் ஆகும். பட் அந்த S சீரிஸ், நோட் சீரிஸ் தவிர மற்ற வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஒரு நார்மலான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்காது, அக்யூரஸாகவும் இருக்காது. பட் இந்த ஃபோனில் அதை சரி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா பழைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட இது 40% மேம்படுத்தியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்ல விஷயம். பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரப்போ எந்த ஒரு குறையுமே இல்லை. இதில் ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க S21ல மாதிரி. பட் இந்தியாவுக்கு வரும்போது இது எக்ஸினோஸ் ப்ராசர் தான் ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ S20 ஃபேன் எடிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே ஸ்னாப்ட்ராகன் 865 லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் எக்ஸினோஸ் ப்ராசரோட தான் லான்ச் பண்ணாங்க. சூப்பரான ஃபோன் அப்படின்னு பேர் வாங்கிச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லாவே சேல் ஆச்சு. ஆனால் அந்த எக்ஸினோஸ் ப்ராசர்னால ஹீட்டிங் இஷ்யூ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே சேல் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் அதை ரியலைஸ் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷனோட திருப்பி கொண்டு வந்தாங்க. பட் தப்பான டைமிங்கில், அந்த கொரோனா சுச்சுவேஷனால அந்த ஃபோன் வந்து அதிகமாக சேல் ஆகலை. நல்ல ஃபோன் தான் அது, இப்போ கூட சேலில் இருக்குது. ஸோ சாம்சங் வந்து அதை நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸினோஸ் கொடுத்து தப்பாகாமல் டைரெக்டாக ஸ்னாப்ட்ராகனோட இந்தியாவில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். எக்ஸினோஸோட தான் லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு என்ன எக்ஸினோஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த தடவை S21ல எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இதுலேயும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 கொடுத்துருக்காங்க. LPDDR5, UFS 3.1 ஸ்டோரேஜ், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சேரும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே தாறுமாறாக தான் இருக்க போகுது. பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா இதில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 15 வாட்டில் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. பேக் வந்து பிளாஸ்டிக் இருந்தாலும் வயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 12 மெகா பிக்சல் சென்சார், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா S21ல இருக்க எக்ஸாக்டான சேம் கேமரான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மூணாவது கேமரா மட்டும் டிஃப்ரெண்டான கேமரா, 8 மெகா பிக்சலான டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே S21ல பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா அதில் 8K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஆனால் இந்த இதில் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்கனால இதில் 8K வீடியோலாம் ஷூட் பண்ண முடியாது. பட் இதால் உங்களால் 3x ஆப்டிகல் ஜூம் மாதிரி கொண்டு போக முடியும். அந்த அல்ட்ராவையில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா இன்பில்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் செல்ஃபின்னு வரப்போ 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே நோட் சீரிஸில் தான் என்ன கேட்டால் சாம்சங்குள்ள செல்ஃபி நல்லா இருக்கும். மற்ற எல்லா ஃபோன்ஸ்லையுமே செல்ஃபி வந்து சுமாராக தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ கமிஷன் வர்றப்ப பேக்கில் வந்து 4K 60 வரைக்கும் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 1080p 30 வரைக்கும், இல்லைனா 4K 30 வரைக்கும் ஆப்ஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஃபோன் 5Gல தான் வரப்போகுது. வயர்லெஸ் சார்ஜிங், IP ரேட்டிங் கொடுத்தாலும் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. SD கார்டு சப்போர்ட்டுமே இந்த ஃபோனில் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். சரி, ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ஏன்னா ப்ரைஸிங் தான் அதை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொரியாவில் தான் லான்ச் ஆக போகுது. கொரியாவில் இதோட ப்ரைஸ், கொரியாவில் அங்கே என்ன பண்ணி யூஸ் பண்ணுறாங்க சரி விடுங்க. இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது 45,000 ரூபாயிலேருந்து 52,000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோன் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னேடான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் லான்ச் ஆன S20 வந்து S20யோட ஃபேன் எடிஷன்
55,000 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் டவுன் பண்ணாங்க. இந்த ஃபோன் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 45லேருந்து 52 இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்றில் தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM இல்லைனா 8GB RAM அந்த மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு OnePlusக்கு காம்படிஷனாக தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே செம்ம டஃப்பாக இருக்கும். உண்மையிலே சூப்பரான ஃபோன் தான். லாஸ்ட் டைமே கேமராஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் தான் லைட் அடி வாங்குச்சு. பட் இந்த தடவை அந்த பர்ஃபார்மன்ஸே சரி பண்ணாங்கன்னா சூப்பரான ஃபோன் தான். ஏன்னா OnePlus வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ OnePlus ஒரு 9 Proலாம் 60,000 மேலே போயிடுச்சு. ஸோ OnePlus 9 Pro வாங்கணும்னு நினைச்சவங்க ப்ரைஸ்னால OnePlus 9 தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்துச்சுன்னா OnePlus 9க்கு ஒரு டைரக்ட் காம்படிஷனாக இருக்கும். OnePlus 9 Pro வாங்குறவங்க அதை வாங்கிக்கோங்க. பட் OnePlus 9 வாங்கணுன்றவங்க இந்த சாம்சங் ஃபோனை வாங்குறது உண்மையிலே பெட்டரான டீலாக இருக்கும். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.